பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள். நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். இன்றைய தினம் 12/1/2026 தமிழ் விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 28ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்றைய திதி தேய்பிறை நவமி மதியம் 12:50 வரை, பின்பு தேய்பிறை தசமி. இன்றைய நட்சத்திரம் சுவாதி இரவு 8:50 வரை, பின்பு விசாகம். இன்றைய ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களே, இன்றைய தினம் தொழிலில் கூட்டாளிகளால் லாபங்களை காண்பீர்கள். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் மன மகிழ்ச்சிகளை தரும் வண்ணம் அமையக்கூடும். உற்பத்தி தொழிலில் இருப்பவர்களுக்கு சீரான முன்னேற்றங்களை காணக்கூடிய வாய்ப்புகள் உருவாகக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரும். தம்பதிகளிடையே இதுவரை இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கி ஒற்றுமைகள் அதிகரித்து காணப்படும். குழந்தைகளால் மன மகிழ்ச்சி அடையக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருக்கும். உத்தியோகத்தில் உடன் பணிபுரிவோருடன் இதுவரை இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருமால். ராசியான நிறம் கருநீலம் மற்றும் கரும்பச்சை. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் சவால்களை சமாளிப்பீர்கள். மாணவர்கள் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இதுவரை இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகக்கூடும். கல்வியில் சிறப்பான முன்னேற்றங்களை மாணவர்கள் காண்பார்கள். செய்யும் தொழிலில் சீரான முன்னேற்றங்கள் மனநிறைவுகளை தரக்கூடியதாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தில் ஒற்றுமையும் மன மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும். எதிர்பார்த்த வங்கி கடன்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பைரவர். ராசியான நிறம் கருநீலம் மற்றும் ஆரஞ்சு. மிதுன ராசி அன்பர்களே, மனநிறைவுடன் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் அமைந்திருக்கும். குழந்தைகள் உங்கள் மனம் மகிழும் வண்ணம் நடந்து கொள்வார்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் சிறப்பான முன்னேற்றங்கள் உருவாகக்கூடும். விளையாட்டு போட்டிகளில் ஆர்வங்கள் சற்றே அதிகரித்து காணப்படும். உத்தியோகத்தில் சற்றே அலைச்சல்கள் அதிகரித்து காணப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் புதிய கடன்களை கொடுக்காமல் தவிர்ப்பது நன்மை பயக்கும். பழைய கடன்களை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர். ராசியான நிறம் ஊதா மற்றும் அடர்நீலம். கடகராசி அன்பர்களே, வண்டி வாகன சேர்க்கைக்கு உகந்த நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். தாய்வழி உறவுகளின் அனுசரணை உங்களுக்கு மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரும். மாணவர்களுக்கு கல்வியில் சீரான முன்னேற்றங்கள் இருக்கும். பெண்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியுடைய நாளாக இன்றைய தினம் அமைந்திருக்கும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பாராட்டுக்கள் வந்த வண்ணம் இருக்கக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர். ராசியான நிறம் கருநீலம் மற்றும் ஊதா. சிம்ம ராசி அன்பர்களே, முன்னேற்றத்திற்கு உண்டான புதிய திட்டங்களை தீற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். சகோதர வழி உறவுகளின் அனுகூலம் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தொழிலில் புதிய முயற்சிகளை புகுத்தி அதிக லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமைகள் சற்றே குறைந்து காணப்படும். பெண்களுக்கு மன நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். பயணங்களால் லாபங்களை காண்பீர்கள். எடுத்த காரியங்களில் வெற்றிகள் மன நிம்மதியை தரக்கூடியதாக அமையும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நடராஜ பெருமான். ராசியான நிறம் ஆரஞ்சு மற்றும் இளம் சிவப்பு. கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினம் எதிர்பாராத பண வரவுகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருக்கும். பெண்கள் விலை மதிப்புமிக்க பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீர்கள். குடும்பத்தினரின் தேவைகளை உணர்ந்து அவற்றை பூர்த்தி செய்து மகிழ்ச்சி காண்பீர்கள்.
இன்றைய தினம் உங்களுடைய முன்னேற்றத்தில் குடும்ப உறவுகளின் ஒத்துழைப்பு மனநிறைவுகளை தரக்கூடியதாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் மனநிறைவுகளை தரக்கூடியதாக அமையும். இன்றைய தினம் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருப்பதற்குரிய நாளாக இருந்து வரக்கூடும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. ராசியான நிறம் மஞ்சள் மற்றும் பொன்னிறம். துலா ராசி அன்பர்களே, இன்றைய தினம் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரித்து காணப்படும். எண்ணிய எண்ணங்கள் யாவற்றையும் ஈடேற்றுவீர்கள். குழந்தைகளால் மற்றற்ற மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் அதிகரித்து காணப்படும். எதிர்பாராத நல்ல செய்திகள் மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக அமையும். உத்தியோகத்தில் உடன் பணிபுரிவோர் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வார்கள். செய்யும் தொழிலில் சீரான முன்னேற்றங்களை காண்பீர்கள். பெண்களுக்கு மன மகிழ்ச்சி மிக்க நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆண்டாள். ராசியான நிறம் பச்சை மற்றும் இளநீலம். விருச்சிக ராசி அன்பர்களே, எதிர்பாராத பல திருப்பங்களை கொண்ட நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் சிறப்பான முன்னேற்றங்கள் இருந்து வரக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். செய்யும் தொழிலில் புதிய முதலீடுகளை செய்வதற்கான நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். வாழ்க்கை துணை உடல் நலத்தில் சற்றே அக்கறை எடுத்துக்கொள்வது நன்மை பயக்கும். இன்றைய தினம் நீங்கள் வீண் அலைச்சல்களை குறைத்து கொள்வது நன்மை பயக்கும். தேவையற்ற கருத்து வேறுபாடுகளை தவிர்த்து கொள்வதும் இன்றைய தினம் சுமூகமான உறவுகளுக்கு வழிவகுக்கக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமர். ராசியான நிறம் கரும்பச்சை மற்றும் அடர் சிவப்பு. தனுசு ராசி அன்பர்களே, வெற்றி வாகை சூடக்கூடிய உன்னதமான நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். மாணவர்கள் போட்டிகளில் வெற்றிகளை குவிப்பீர்கள். பெண்களுக்கு வேண்டியதை அடையும் வல்லமை கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருந்து வரும். இன்றைய தினம் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் இனிதே நடைபெறக்கூடும். பெற்றோர்களின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மனநிறைவுகளை தரக்கூடியதாக அமையும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர். ராசியான நிறம் இளம் சிவப்பு மற்றும் இளம் மஞ்சள். மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பல புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடும். செய்யும் தொழிலில் சீரான முன்னேற்றங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருக்கும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடங்களில் வேலை வாய்ப்புகள் மனநிறைவுகளை தரக்கூடியதாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உருவாகும். பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிரம்மா. ராசியான நிறம் ஆரஞ்சு மற்றும் சாம்பல். கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களை சுற்றியுள்ளவர்கள் பாராட்டும் விதமாக நடந்து கொள்வீர்கள். சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். எதிர்பாராமல் புதிய நண்பர்களை சந்திப்பது மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக இருக்கும். தொலைதூர பயணங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் இன்றைய தினம் உருவாகும். பெண்களுக்கு தந்தை வழி உறவுகளால் மற்றற்ற மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகன். ராசியான நிறம் இளம் பச்சை மற்றும் அடர் நீலம். மீனராசி அன்பர்களே, இன்றைய தினம் சவாலான வேலைகளை செய்து முடித்து மன நிம்மதி அடைவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் மனமகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும். இதுவரை இருந்து வந்த சங்கடங்கள் யாவும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உருவாகி இருக்கக்கூடும். பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். எதிர்பாராத பண வரவுகள் மன நிம்மதிகளை தரக்கூடியதாக அமையும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்மன். ராசியான நிறம் வெண்மை மற்றும் இளம் சிவப்பு. நேயர்களே, இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.